இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல். இப்போ ஆற்றி தேற்றி பலப்படுத்த உங்களுக்கு ஒருவரும் இல்லை, உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லைன்னு நீங்கள் இன்னைக்கு கவலைப்படலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், அவர் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படினே ஏசாயா 66:1 பார்க்குறோம். ஏன்னா கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்கிற கரம் இல்லையா? அதான் இங்கே 2வது வசனத்தில் பாருங்கள், 66:2, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ தேவன் யாரை ஆற்றி தேற்றுவார்? அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், தேவ பயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். நீங்கள் ஜெபிக்கும் போதே தேவன் உங்களுக்கு பதில் தருவார். என்ன இன்னைக்கு சொல்கிறாரு? அதே ஏசாயா 66:4 பாருங்கள், நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு திகில் நடுக்கம் ஏன் தேவன் கொடுக்குறாரு? அதுதான் இந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் கூப்பிடும்போது நான் பதில் தரமாட்டேன், நீங்கள் பேசும்போது நான் கேட்காமலும் இருக்கேன். ஏன்னா நீங்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்கள், நான் விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. நான் எதை அருவருக்கிறேனோ அதை நீங்கள் விரும்பி செய்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய ஜபத்துக்கோ உங்களுடைய கூப்பிடுதலுக்கோ நான் செவி கொடுக்காமல் உங்களுக்கு திகிலை அனுப்புகிறேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கர்த்தர் திகிலை அனுப்புகிறார், பயத்தை அனுப்புகிறாரு இல்லையா? ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் நடக்கிறதுனால தான் தேவன் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் நமக்கு தரேன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி தேவனை தேடணும்? தேவனிடமாய் நம்ம திரும்பணும். ஏன்னா கர்த்தர் மனதுருக்கமும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறாரு. அக்கிரமக்காரர்களுடைய நினைவுகளை அவர் அருவருத்தாலும் அவர்கள் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போது அவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கார். அப்போ இன்னைக்கு தாயை போல தேவன் தேற்ற வல்லமையுள்ளவர். அவர் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம எருசலேமிலே அவர் தேற்ற அவர் வல்லமையுள்ளவர். இங்கே 2 கொரிந்தியர் 1:4 பாருங்க, இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் இங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்றார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவன் ஆறுதல் தருகிறார் இல்லையா? அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எந்த ஒரு உபத்திரவத்தில் அவங்க அகப்பட்டாலும் அதில் ஆறுதல் செய்ய தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கணும். கவலையிலும் துன்பத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிறவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களை தேற்றுகிறவர்களாய் ஆற்றுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னு இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 1:3 பாருங்கள், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவாகிய தேவனும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் இரக்கங்களின் பிதா இல்லையா? அவர் இரக்கம் செய்கிற தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவனாய் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம இக்கட்டு காலத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை நீங்களாகி ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏன்னா தாவீது அதை அறிந்திருந்ததுனால தான் அவர் நெருக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நெருங்கி அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாகி ரட்சித்தார்னு நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம். ஏசாயா 51:3 பாருங்க, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம்
தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாகும். அப்போ இன்னைக்கு துக்கப்பட்டு ஆறுதல் இல்லாமல் தேற்றிய ஒருவரும் இல்லாத அநேக குடும்பங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன்னு சொல்றார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் என்ன பண்ணுவாரா, தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை நான் ஏதேனை போல, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வனாந்தரத்தை போல காணப்படலாம். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாத சூழ்நிலையில் கூட நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நமக்கு உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை எப்படி இந்த பூமியில் தேவன் உண்டாக்கி வைத்திருந்தாரோ அதே போல் உங்கள் வனாந்தர வாழ்க்கையை ஏதேனை போல மாற்றுவேன். அதன் அவாந்தர வெளியெல்லாம் நான் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அவர் ஆக்க வல்லமையுள்ளவர். அந்த எல்லையில், நீங்கள் பாழான ஸ்தலமாக இருக்கிற அந்த எல்லையில் இன்னைக்கு கர்த்தரை துதித்து பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது அந்த கீத சத்தம் அதில் உண்டாகும். அப்போ துதி எடுக்கும் போது தான் அந்த இடத்துல பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். துதிக்கும் போது தான் அந்த சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகும். தேவன் நம்மை ஆற்றி தேற்றுவன்னு சொல்கிறார். அப்போ துதி நமக்குள் காணப்படணும். நம்ம கூடாரத்திலே துதியின் கம்பீர சத்தம் கேட்கும்போது தேவன் நமக்கு ஆறுதல் செய்வார். ஏசாயா 40:1 பாருங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஜனத்தை எப்படி ஆற்றி தேற்ற முடியும்? கர்த்தருடைய வார்த்தை தான் இல்லையா? அதான் அவர் எல்லா முகங்களிலிருந்தும் தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கு. அவரிடத்துல நாம் மனம் பொருந்தி வரும்போது, நம்மை தாழ்த்தும் போது, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தேவனிடத்துல சொல்லி முறையிட்டு தேவனிடத்துல நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு ஆறுதல் செய்வார். இன்னைக்கு அவர் வாக்கு தந்தது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் முறையிடுவோம். கர்த்தர் நம்முடைய காரியங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஆமென்.